ஏழு கட்ட மக்களவைத் தேர்தலில் 64 கோடி பேர் வாக்களித்திருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். உலகிலேயே அதிகபட்சமாக இந்தியாவில் தான் 31 கோடியே 20 லட்சம் பெண்கள் வாக்களித்திருப்பதாகவும் பெருமிதம். These are you are all our voters. So we thank you all. We salute all our voters, all our women voters who have really come and voted in this election. நாடு முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜனநாயக திருவிழாவின் முடிவுகள் நாளை வெளியாகிறது. தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. நூற்றாண்டு நிறைவு விழா மலரை வெளியிட்டு புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். டெல்லியில் கருணாநிதி உருவப்படத்திற்கு சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கருத்து கணிப்புக்கு எதிராக தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என்று சோனியா காந்தி நம்பிக்கை. இந்தியா கூட்டணியின் வெற்றியை நாளை கொண்டாட காத்திருக்கிறோம். கருணாநிதி பிறந்தநாளில் சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியதை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. அடுத்த 25 வருடங்களை நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்போம் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள். கன்னியாகுமரி பயணம் தொடர்பாக இணையதளத்தில் பதிவு. நாளை வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கும் நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆலோசனை. பெரும்பான்மை கிடைத்தால் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல். வேலூர், கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே கனமழை. 2000 வாழை மரங்கள் சேதம். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள மருந்து நிறுவனத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை. அதிரடியாக சோதனையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். சென்னையில் 350 தாய்ப்பால் பாட்டில்களும் 188 தாய்ப்பால் பவுடர் பாக்கெட்டுகளும் பறிமுதல். பெங்களூருவிலிருந்து தாய்ப்பால் கொண்டுவரப்பட்டதாக தகவல். பழனி அருகே அரசு பேருந்தின் முன்பக்க சக்கரம் திடீரென்று கலன்று ஓடியதால் பரபரப்பு. ஓட்டுநர் சமயோஜிதமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் மோடி வாழ்த்து. நீண்டகால பொது வாழ்க்கையில் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் கருணாநிதி என்றும் புகழாரம். விருதுநகர் மாரியம்மன் கோவிலில் நடிகர் சரத்குமார் வழிபாடு. மனைவி ராதிகா வெற்றி பெறுவதற்காக அங்க பிரதர்சனம் செய்தார். பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட கலாக்ஷேத்ரா முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு ஜாமீன். வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் விசாரணை நீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நிபந்தனை. வி.கே. பாண்டியன் தொடர்பான கேலி சித்திர வீடியோ மூலம் தமிழர்களை பாஜக அவமதிப்பதாக திமுக குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க மதுரை போலீசார் 2 நாட்கள் அவகாசம். ஜாமீன் நிபந்தனை எடுத்து வழக்கம் போல அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார்.
கோவை மருதமலை பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை காட்டுப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காயம் குணமடைந்ததை அடுத்து வனத்துறையினர் நடவடிக்கை. தேர்தல் எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இந்த சூழலில் பல்வேறு கட்சிகள் ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் அவரது இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் பாஜகவினர் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் 3 வாக்கு எண்ணும் மையங்களில் 1055 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற இருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் பணிபுரிய உள்ள தேர்தல் அலுவலர்களை கணினி குலுக்கல் முறையில் தேர்வு செய்யும் பணி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன், வாக்கு எண்ணும் பணியின் போது தேர்தல் ஆணையத்தின் அனைத்து விதிமுறைகளையும் முறையாக பின்பற்றப்படும் என்று தெரிவித்தார். அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்டுள்ளது. நாங்களும் கண்காணித்து வருகிறோம். தேவையான கண்காணிப்பு கேமராக்கள் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து இந்த பணிகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கும். தொடக்க பணிகள் எல்லாம் முறையாக தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி ஸ்குருப்புலஸாக ஃபாலோ பண்ணபடி அனைத்து பணிகளும் முடியும். ஃபர்ஸ்ட் 3 டயர்ல 1055 பணியாளர்கள் இருக்காங்க. ஏற்கனவே வாக்கு மையம் பாதுகாப்புல ஏற்கனவே நாங்கள் அதற்கான அறிவிப்பை கொடுத்திருக்கோம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய மக்களவைத் தேர்தல் மக்கள் பேராதரவுடன் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் அதன் இறுதி நிகழ்வான வாக்கு எண்ணிக்கையை நாளை அதிகாலை 5:30 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு நேரலையாக ஒளிபரப்புகிறது. நாட்டின் மிகப்பெரிய செய்தி குழுமமான நியூஸ் 18 அனைத்து மாநிலங்களிலும் இருக்கும் 543 தொகுதிகளிலும் செய்தியாளர்களை களமிறக்கி தேர்தல் முடிவுகளை துல்லியமாக வழங்க உள்ளது. வேறு எந்த செய்தி சேனலுக்கும் இல்லாத வகையில் 1000க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் நாடு முழுவதும் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் துல்லியமான தகவல்களை நேரடியாக வழங்க இருக்கின்றனர். இவற்றை தொகுத்து வழங்க ஏதுவாக டெல்லி அருகே நொய்டாவில் இருக்கும் நியூஸ் 18 குழுமத்தின் தலைமை அலுவலகத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 16 மொழிகளில் செய்திகளை வழங்கி வரும் நியூஸ் 18 நெட்வொர்க் நொய்டா அலுவலகத்தில் தனது அனைத்து மொழி சேனல்களின் செய்தியாளர்கள், நெறியாளர்களை களமிறக்கி வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை துல்லியமாக வழங்க விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதிகாலை 5:30 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தொடர் நேரலை மூலம் வாக்கு எண்ணிக்கை விவரங்களை பதிவு செய்ய இருக்கிறோம். இணைந்திருங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய நியூஸ் நெட்வொர்க்குடன்.